கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். வலு சர்ப்பமானது, இந்த வலு சர்ப்பம் இந்த கடைசி காலத்திலே யுத்தம் பண்ண போயிற்று மற்றவர்களுடனே. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், பரிசுத்த வேதாந்தத்தை தினம்தோறும் தியானிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் வேத ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, இரண்டாவது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும். வலு சர்ப்பம் யார் மேல கோபப்படுது அப்படின்னா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும். அப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனுடைய கற்பனையை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்க மேல வலு சர்ப்பம் கோபம் கொண்டு யுத்தம் பண்ண போயிற்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி. இப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. நான் இயேசுக்காக நான் வாழ்றேன், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன். இயேசு கிறிஸ்து என் சாபத்தை எல்லாம், என் அக்கிரமத்தை எல்லாம், என் பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார். என்னுடைய வியாதி, என்னுடைய பலவீனம், என்னுடைய துக்கம், என்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றேன். எனக்காக பரிகாரியாகிய ஒரு எனக்காக ஜீவ பலியானார். அவரை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மேலே அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. கர்த்தருக்காக யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க கூட இந்த வலு சர்ப்பம் யுத்தம் பண்ண போயிற்று. அதுவும் கோபம் கொண்டு. இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு சில இடத்துல பாதுகாப்பு தருவார். அந்த இடத்துல தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும். இந்த வலு சர்ப்பம் ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள். தேவனுடைய கற்பனை என்ன? உன்னை போல பிறனை நேசி, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த கடைசி காலத்திலே உண்மையான அன்பு இருக்கணும். இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. மாசற்ற அன்பு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம கற்பனைகளை கை கொண்டு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நமக்கு எதிரி யாரு அப்படின்னா வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பம் யார டார்கெட் பண்ணுது, யார்கிட்ட யுத்தம் பண்ண போகுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போயிற்று. கற்பனை கை கொள்கிற ஜனங்களோடு
யுத்தம் பண்ண போயிட்டு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும், இன்னும் தேவன் அதிகமாக தேடன்னு சொல்லி யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எப்போதுமே தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய பாதுகாப்பை விட்டு எங்கேயும் வழி விளையிடக்கூடாது. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இரவு நேரத்திலே குடும்பத்துக்குள்ளே நிறைய காரியங்களை யோசித்துட்டு இருப்பீங்க. முதல்ல நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? நான் தேவனுடைய கற்பனையில் எப்படி இருக்கிறேன்? உன் வீட்டாரே சத்துரு என்று போட்டிருக்கு. இப்ப சத்துரு எங்க இருக்கான்? வீட்டுக்குள்ளே என்றாரான். வீட்டில் புருஷன் முண்டாட்டிங்கிறாங்க, 4 பேருங்கிறாங்க, 6 பேருங்கிறாங்க, 8 பேருங்கிறாங்க. அந்த 8 பேருக்குள்ள ஒரு மனப்பட்ட ஆவி இல்லை. நான் நிறைய வீட பார்த்துட்டேன். என் வாழ்க்கையிலலாம் சத்துருலாம் போராடி பார்த்துட்டான். ஆனா ஜெயம் கொள்ள முடியல. ஏன்னா பைபிளுடைய சாராம்சம் என்னன்னா அன்பு. இந்த அன்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள பிசாசு லேசா உள்ள வர முடியாது. ஒரு குடும்பத்துல பிசாசு எப்போ உள்ள வாரான் அப்படின்னா அன்பு கூறலைன்னா உள்ள வரான். அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அன்பு கூறணும். அது முதல் பாயிண்ட். 2வது சாட்சி உள்ள வாழ்க்கை, கரைதிரை இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. ஏன்னா பிசாசு 24 மணி நேரம் வாழ்க்கையில எதை கொண்டு வரான் அப்படின்னா தீட்டு, அருவருப்பு, பொய்யான காரியம், அசுத்தமான காரியம், கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய இந்த உலகத்துல மோக இச்சை, துர்இச்சை, காம விகாரம். நிறைய குடும்பத்துல எதுல கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க? இந்த மாம்சக்கிரிய, ஜென்ம சுபாவம், ஜீவனத்தின் பெருமை. இதுல எங்கேயாவது ஒரு குடும்பம் வழி விலகும் போது அந்த சாட்சி கெட்டு போயிரும். நம்ம கையில பார்க்குற செல்போன், நம்ம குடும்பத்துடைய காரியம், வீட்டில் டிவி இருக்கா, லேப்டாப் இருக்கா, டேப் இருக்கா, இதுலெல்லாம் பல மணி நேரம் மூழ்கி கிடப்பாங்க. அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை கரை இல்லாம இருக்கா? நம்ம கண்ணு கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா? நம்ம இருதயத்துக்குள்ளே நினைவு எப்படி இருக்கு? என் இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான உலா வேணும் என்றால் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரு பிரியமில்லாத இடத்துக்கு எங்கேயாவது நான் போயிட்டு வந்தேன்னா குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருக்கா? வீட்டுல ஒரு சமாதானம் இருக்கா? வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். வலு சர்ப்பம் அப்படின்னாலே அது ஒரு தந்திரம். இந்த வலு சர்ப்பத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் பிரதர் அப்படின்னா, அவன் மோசம் போக்குறவன், ஏமாத்துறவன், வஞ்சிக்கிறவன், தந்திரமானவன். வலு சர்ப்பம் அப்படின்னாலே வஞ்சிக்கிற ஆவி. நம்ம வலு சர்ப்பம்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அது அப்படி இருக்காது. அது வஞ்சிக்கிற ஆவி. இந்த வஞ்சிக்கிற ஆவி என்ன பிரதர் செய்யும் அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்ததுக்கு அப்புறம் மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம். தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கும் போது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மன்னிச்சு அன்பு கூறுவாங்க. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அந்த ஜெப குறிப்பு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. கணவர் வாத்தியார் வேலை, ஆனால் மனைவி வீட்டில் ஒரே சண்டை, 2 பிள்ளைகள் இருக்கு. கூப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அண்ணன் எனக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு சமாதானம் இல்லைண்ணே, எனக்கு சமாதானம் இல்லை, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. கேட்டேன், என்னென்ன ஆச்சு? குடும்பம் பிரிஞ்சிருக்குண்ணே, எவ்வளோ இறங்கி போனேன், ஆனாலும் என் மனைவி அவங்க வீட்டுக்கு போயிட்டா. போய் பார்க்க முடியல, 2 பிள்ளைகள் இருக்கு, போய் பார்த்து பேச முடியல. அன்பு கூறுன்னு சொல்லி கணவர் ஆசைப்படுறாரு. ஆனால் மனைவி அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு பிள்ளைகளையும் பார்க்க முடியல, மனைவியும் பார்க்க முடியல, போனும் பேச முடியல.
ஒரு குடும்பத்தில் பிசாசு எப்படி தந்திரமாக உள்ள வருது அப்படின்னா, அன்பு கூறாமல் பிரிச்சிருது. ஒரு மன்னிக்கிற இருதயம், விட்டு கொடுக்குற இருதயம், இரக்கமுள்ள குணம், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேற்கொள்ளலாம். எதை மேற்கொள்ளலாம்? எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் மேற்கொள்ளலாம். ஒரு குடும்பம் ஏன் மன அழுத்தத்தில் இருக்கு அப்படின்னா, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள ஜனம் அவங்க யோசித்து பார்க்கணும். எனக்கும் என் கணவருக்கும் என்ன பிரச்சனை? என் பிள்ளை கர்த்தருக்கு பிரியமானபடி வாழுதா? தேவனோடு தொடர்புல இருக்கா? பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமணம் முடிஞ்சிருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? அன்பினாலே கட்டப்பட்டிருக்கா? சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியுதா? இதுதான் ஃபார்முலா. நான் இன்னைக்கு பேசுற செய்தி என்னன்னா ஃபார்முலா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் எப்படி ஒரு தொடர்பு நம்ம சொல்றோமோ, குடும்பத்துக்குள்ளே அன்பு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா மிஸ்டேக் வராது. ஒருவேளை சில மிஸ்டேக்லாம் வந்துட்டேனே, மன்னிச்சு அன்பு கூர்ந்தால் சத்துரு வெட்கப்பட்டுருவோம். சில குடும்பத்துல ஏன் மன்னிக்க முடியல அப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, சில தாய்மார்கள் மன்னிக்கிற தாய்மார்கள் உண்டு. சில வீட்டில் மன்னிக்கிற சகோதரமார் உண்டு. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இறங்கி போனால் பிரச்சனை உடனே சால்வ் ஆயிரும். ஒரு சுகர் வந்துட்டு அப்படின்னா அவங்களால ஒரு நிம்மதியா இருக்க முடியல. நான் இன்னைக்கு காலையில வெளியில போனேன், ஒரு கம்பெனிக்கு போனேன். அந்த கம்பெனியில போய் வண்டியை போய் சைடில் விட போனேன். அப்போ அங்கே உள்ள ஒரு வாட்ச்மேன் சொன்னார், அண்ணே கொஞ்சம் வண்டியை ஓரத்தில் விட்டுருங்கண்ணே. நான் ஏதாவது வண்டியை நவுட்டி விடும்போது என் கையில் காலில் பட்டுட்டு அப்படின்னா எனக்கு சுகர் அதிகமாக இருக்குண்ணே, என் உடம்புல புண்ணு ஆறாது, நீங்களே கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் தள்ளி விட்டுருங்களேண்ணே அப்படின்னாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருந்துச்சு. அந்த வண்டியை நீங்களே கொஞ்சம் நவுட்டி விட்டுருங்கண்ணே. நான் வண்டியை நவுட்டும் போது இல்லை லைட்டாக நவுட்டி விடும்போது அந்த வண்டியிலேருந்து ஏதாவது கையில் காலில் எனக்கு பட்டுட்டு இடிச்சிட்டு அப்படின்னா என் உடம்புல சுகர் அதிகமாக இருக்கு, புண்ணு ஆறாதுனே அப்படின்னாரு. ஒரு மனுஷன் வாட்ச்மேன் வேலை பார்க்காரு, வீட்டில் கஷ்டம். ஆனால் வேலை செய்கிற இடத்துல அப்படியே பூ போல இருக்காரு, அவ்வளோதான். இதுதான்ப்பா மனுஷன் வாழ்க்கை. வீட்டில் புருஷன் முண்டாட்டி நல்லா இருக்கும்போது பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசுங்க. ராத்திரி கொஞ்ச நேரம் இந்த செல்ஃபோனு எல்லாத்தையும் பார்க்காம ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசுங்க, அம்மா அப்பா பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. குடும்பமாக பாட்டு படித்து ஜெபம் பண்ணுங்க. அந்த வீட்டுக்குள்ளே இயேசு இருப்பார். நம்ம அப்படி செய்யாத பட்சத்தில் பிள்ளைகள் பார்த்தா வேற யார்கிட்டயோ தொடர்பு, பையன் பார்த்தா தேவையில்லாம வெப்சைட்டுக்குள்ளே, தேவையில்லாத இன்டர்நெட்டுக்குள்ளே, தேவையில்லாத கேமுக்குள்ளே எங்கே போகிறான் தெரிய மாட்டுக்கு. காரணம் என்ன? பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசணும், அம்மா அப்பா பிள்ளைகள்கிட்ட பேசணும். இது ஃபார்முலா. அந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள், அது உங்கள் அம்மா அப்பா. அப்போ பிள்ளைகள் என்ன சொன்ன, எங்கள் அம்மா அப்பாட்ட நான் பேசுவேன், அம்மா அப்பா என்ன சொன்ன பிள்ளைகள்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும். இந்த அன்பு கூறணும். தேவனுடைய கற்பனையை கை கொள்ளணும் அப்படின்னா என்னது? அன்பு கூறணும். இன்னைக்கு அது இல்லாம தான் அந்த வலு சர்ப்பம் மெதுவாக உள்ள என்ட்ராது, தந்திரமா உள்ள வாரான். வஞ்சிக்கிற ஆவி, அவன் யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி போட்டிருக்கு. அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள ஏன் யுத்தமா நடக்கு? ஏன் பகை, ஏன் வைராக்கியம், ஏன் கசப்பு, ஏன் எரிச்சல், ஏன் கோபம், ஏன் மூர்க்க வெறி? அந்த வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல அன்பு கூறாம இருப்பாங்க, மன்னிக்க முடியாம இருப்பாங்க. சொத்து பிரச்சனையா இருக்கும், ட்ரெஸ் பிரச்சனையா இருக்கும், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும், எதுனாலும் இருக்கட்டுமே, விட்டு கொடுத்த அன்பு கூர்ந்தால் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. வலு சர்ப்பமானது கோபம் கொண்டு. கற்பனை கை கொள்றவங்க, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க, அவங்களுடைய சந்ததி மற்றவர்களுடனே. அப்போ வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரோடைய இந்த வலு சர்ப்பம், தந்திரமான ஆவி, வஞ்சிக்கிற ஆவி யுத்தம் பண்ண போயிட்டு. அப்போ வீட்டில் ஒரு 4 பேர் 6 பேர் இருக்கிறீங்கன்னா
ஒரு குடும்பம் குட்டி பரலோகம் போல இருக்கணும் அப்படின்னா அன்பினாலே கட்டப்படணும். உங்கள் வீட்டுக்குள்ள தேவ அன்பு இருக்கா, இதை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியுதா, இல்லை கர்த்தரை விட்டு எங்கேயாவது வழி விலகிற வாழ்க்கை ஏதாவது காரியம் இருக்கா, இதுக்கு எங்கேயாவது நம்ம இடம் கொடுத்துருக்கோமா, அந்த தந்திரமான ஆவி இந்த வலு சர்ப்பம் வர்றதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா, அதை கொஞ்சம் கண்டுபிடித்தால் நலமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவையும் நன்றி எடுத்து சுதிரோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் இந்த இரவு நேரத்தில் எங்களை எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த வருஷம் முழுதும் பாதுகாத்த தேவன் நீங்கள் தான்ப்பா. 24 மணி நேரம் ஜீவனை தந்து கிருபை தந்து பாதுகாக்கிற தேவன் நீங்கள் தான்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் கிருபையினால் நிரப்புங்க. குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும். தேவ அன்பினால் நிரப்புங்க. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமாக இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, வாசல் திறந்து விடுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் குறை இருக்கும் மன்னிச்சிருங்க. குடும்பம் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்காங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளை தொடரட்டும். ஜீவனை கட்டளிடுங்க, தீர்காயுசை கட்டிடுங்க, பரிபூர்ணமாக சுகம் தாங்க. தேவனர்கள் அப்போ மினிசலமும் இணைந்த ஒரு குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே சாட்சியின் வசனத்தினாலே சத்ருகளை ஜெயிக்கிற அந்த அபிஷேகம் வேணும்ப்பா. பிசாசை ஜெயிக்கிற அபிஷேகம் வேணும்ப்பா. உங்கள் பிள்ளை இந்த கிருபை தாங்க. இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக தனி ஜெபம் பண்ண, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க, உங்கள் சமூகத்தில் காத்திருக்க கிருபை தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசுரிங்க. அப்ரோஜமான ஊழியக்காரன்ப்பா. தேவனர்கள் அப்போ மினிசல் நம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. புதிய வருஷத்துக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்தி அழைத்து கொண்டு போங்க. கர்த்தர் பொருட்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. ஒருவேளை புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க. ஏன்னா அந்த கடைசி காலத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே என்ன இல்லை அப்படின்னா அன்பு இல்லை. ரெண்டாவது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியுதா? இந்த ரெண்டை மட்டும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. எனக்கு ஜெபியுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். ஒரு இடத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபையினாலே புதிய வருஷத்தில் போகும்போது தேவன் நம்ம எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.